உங்களுக்காக நானே பிரியாணி செஞ்சிருக்கேன். சாப்பிடுறீங்களா? நீ நீங்க செஞ்சு எடுத்து சாப்பிடுங்க. வந்ததா? பிரியாணி செய்ய தெரியுமா உனக்கு? நான் அதுல எல்லாத்தையும் செய்யறதுல என்ன தவிர ஸ்பெஷலிஸ்ட் யாருமே கிடையாது. நான் நல்லா செய்வேன். அதை விட நான் நல்லா செய்வேன். சூப்பரா. அப்படிலாம் சொல்லாதீங்க. நல்லா இருக்கா, சாப்பிடுங்க. சரி, நானே சாப்பிடுறதுக்கு நீ எதுக்கு சமைச்சு கொண்டு வந்த? எனக்கு ஊட்டி விடா உன் கையால. ஊட்டி விடவா? ஆமா. ஊட்டி விட்டுட்டு அடுத்து ஊட்டி விடு ஃபர்ஸ்ட், அடுத்தது அப்புறம் பாத்துக்கலாம். நானா உங்களுக்கு ஊட்டியா விடணும்? எப்படி இருக்கு சுவை? பிரியாணி டெஸ்டோட உன்னோட விரல் பட்டுத செம்ம டேஸ்டா இருக்கு. ஏன் உங்களுக்கு அவ்வளவு பிடிச்சிருச்சா என்னைய? எனக்கு நான் வேணாம், எனக்கு உடம்பு சரியில்லை. லைட்டா நீ கடிச்சிட்டு கொடுங்க. வேணாம், நீங்களே கடிச்சுக்கோங்க. புருஷன் பொண்டாட்டி ஒண்ணா சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும். எனக்காக சமைச்சு கொண்டு வந்து நீ கொடுத்து. லவ்வர் பார்த்தா சண்டைக்கு வந்துருவான்டானா? லவ்வரா? இல்ல இல்ல, தெரியாம 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 சொல்லிட்டேன். அப்படிலாம் யாரும் இல்ல. அப்புறம் எதுக்கு எனக்கு பிரியாணி எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு? இல்ல இல்ல, நீ சும்மா ஒரு ஏதோ வாய் குளறி வந்துருச்சு. ஐயோ, சாப்பிடு. அதெல்லாம் நீ ஏன் பேசுற? ஆக்கட்டு ஆக்கட்டு ஆக்கட்டு. எப்படி இருக்கு டேஸ்ட்? டேஸ்ட் நல்லாதான் இருக்கு. பிரியாணி செய்யணும் இவ்வளவு நாள் சொல்லவே இல்ல. நான் நல்லா செய்வேன். நீ சாப்பிட்டு வா, போய் செய்வோம். வேற என்ன செய்வ? வா போய் செய்வோம். செஞ்சதுக்கு அப்புறம் சொல்றேன். சாப்பிடு சாப்பிடு. நீ சாப்பிடு. நீ ஊட்டி விடு. நான் தான் ஊட்டி விடு, நீ சாப்பிடு. இன்னைக்கு ஒரு நாள் ஊட்டி விடா ப்ளீஸ். ஆக்கட்டு. அந்த வெங்காயத்தை எடுத்து வைக்கிறேன். நான் பெருசா எடுத்து வைக்கிறேன் பாரு. இந்தா. பெருசா வாயில வைக்காத. எனக்குலாம் வாய் நுழையாது. ஆக்கட்டு. நான் உனக்கு வைக்கலாம்னு ஆசை வந்தா நீ எனக்கு வைக்கிற. தின்னுடா. இதை வைக்காத, வேற எடுத்து வை. முட்டை எடுத்து வை. ஆக்கட்டு. கடி பார்த்து கடிடா, வலிக்கும்டா. பைத்தியக்காரா. உன் விரலையும் சேர்த்து கடிச்சிருவேன் நானு. வலிக்கும்ல அதுக்கு. ஆசையா நான் ஒரு வாய் விட்டுறேன். எனக்கெல்லாம் வேணாம். ஒரே ஒரு வாய். நீ சாப்பிடு. எனக்கு வயிறு வலிக்கும். எனக்கு வேணாம். உடம்பு சரியில்லை, எனக்கு வயிறு வலி. இவ்வளவு மட்டும் நான் இப்படி எனக்கு மட்டும் செஞ்சியா? ஆமா, உனக்கு மட்டும் தான் செஞ்சேன். அதுல எதுவும் மாத்திரை எல்லாம் போடல, பேதி மாத்திரை எல்லாம். அதான் எனக்கு டவுட்டா இருக்கு. நான் மாத்திரை எல்லாம் எதுவுமே போடல, பேதி மாத்திரை எல்லாம் நான் போடவே இல்லை. நீ சாப்பிடு. நான் எதுவுமே கலக்கல அதுல. சரி, லைட்டா துளியோட. நான் மாத்திரை எல்லாம் இதுல எதுவுமே கலக்கவே இல்லை. நீ சாப்பிடு. சந்தேகப்படுறியா? உண்மையிலே நீ வந்து ஆசையா கூப்பிட்டு இந்த தோட்டத்துல வச்சு எனக்கு சாப்பிட சொல்ற. அப்ப நீ என்ன சந்தேகப்படுறியா? நான் பிரியாணி உனக்கு மருந்து கலந்து நீ என்ன சந்தேகப்படுறியா? நீ போ. நான் எவ்வளவு ஆசையா செஞ்சு கொண்டு வந்தேன். அதுதான் ஆசையா இருக்குல்ல, ரெண்டு பேரும் சேர்ந்து மாத்தி மாத்தி. பிரியாணி அபிராமி கிடையாது. ஐயோ, மாத்தி மாத்தி ஓட்டிங்க செல்ல. எனக்கு வேணாம், நீ மட்டுமே சாப்பிடு. லெக் பீஸ் கடிச்சுக்கோ. நீ கடிச்சது நான் கடிக்க மாட்டேன். கடிச்சுக்கோ. நீ கடிச்சது நான் கடிக்க மாட்டேன். இந்த ஆனியன் நீ வேணாம், நீ சாப்பிடு. நான் மாத்திரலாம் எதுவுமே கலக்கல. பேய் மாத்திரம் தனியா சாப்பிடுறதுக்கு வீட்லயே சாப்பிட்டுருப்பேனே. சாப்பிடு. ஜாலியா சாப்பிடுறதுக்கான இங்க வந்தோம். இங்க பாரு. வா ஊட்டி. பாருன்னு சொல்லாத. நான் பாக்குற மாதிரி இருந்தா பாக்க மாட்டேனா? அப்ப என்ன பாக்க பிடிக்கலையா உனக்கு? பொண்ணு எங்க பிடிச்சிருக்கும்? பணத்தை தான் பிடிச்சிருக்கு. சரி, இந்த இடத்துல எப்ப எனக்கு எழுதி தர போற? இந்த மாசம் சரி கிடையாது, நல்ல மாசம் கிடையாது. அந்த மாசம் ஆகட்டும். நீ எழுதி கொடுக்கணும்னு அவனை வந்து பாத்துட்டு உனக்கு பிரியாணி செஞ்சு போட்டுட்டு இருக்கானா? உனக்கு என்ன வேலைக்காரியா? என்ன நம்பி வந்துட்டேல, உனக்கு எல்லாமே எழுதி வைக்கிறேன். இந்த தென்னந்தோப்பு இங்க பாரு, இந்த விவசாயம் பண்ணதுக்கு எல்லாமே உன் பேர்ல தான் எழுத போறேன். சொல்லிட்டே இருக்கேன், ஆனா செய்யவே மாட்டேங்கிறியா? நீ எனக்கு ஊட்டி விடுவேன் தான் இங்க வர சொன்னேன். யாருமே இல்ல, தனிமையில ஜாலியா இருக்கலான்னு. நீ மூட்டு தின்னு. நானே திங்கிறதுக்கு நான் வீட்லயே வந்து மூடிட்டு துண்ணிருப்பேன். ஒண்ணுமே எழுதியே வைக்க மாட்டாங்கன்னா இது வேற உனக்கு சோறு வேற ஊட்டணுமா? சாண்டா குடிக்கி சாப்பிடுறா. எழுதி வைக்கிறது தென்னந்தோப்பு எழுதி வைக்கிறது வக்கல எல்லாமே பிரியாணி செஞ்சு கொடுத்தது இப்படி எரிச்ச முட்டைங்க. இன்னைக்கு வா உன் பேர் எழுதி வைக்கிறேன்னு சொன்னேன். சரி, கையில காசு எவ்வளவு வச்சிருக்க? ஒரு 50,000 ரூபாய் வேணும். அங்க இருக்கு, நான் எடுத்து தரேன். சாப்பிட மனுஷனாச்சு, நிம்மதியா சாப்பிட. 50,000 ரூபாய் செலவுக்கு வேணும். போன் வாங்கணும், புது போனு. இப்ப ஏற்கனவே 2 மொபைல் வாங்கி கொடுத்துருக்கு. அது என்ன? அதெல்லாம் வேணாம், எனக்கு புது போன் வேணும். ஐபோன் வாங்கணும். கூட ஒரு 50,000 ரூபாய். நான் மீதி காசு நான் போட்டுக்கிறேன். சாப்பிட மனசு இல்ல. சாப்பிடுறது தொட முண்டம். நான் எங்க ஒண்ணு விட்டுட்டு நான் மாத்திரை போட்டு விடணும், மயக்க மருந்து போட்டு ஒரே ஒரு வாய் ஊட்டிடும். போ, இனிமேலாம் ஊட்ட முடியாது. ஒரு வாய் கூட ஊட்டி விடல. உனக்கெல்லாம் ஒரு வாய் விடுனதே பெருசுன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கோ. நயன்தாரா கையில சாப்பிடறதுக்கு நீ குடுத்து வச்சுக்கணும். இந்த மஞ்சக்கரு சாப்பிடு, நல்லது. நீ கடிச்சிட்டு எச்சு தருவா, அதை நான் சாப்பிடணுமா? இல்ல, வாயில வச்சு கடிக்க வச்சது நான் தானே. வாயில தூக்கி வச்சு கடிக்க வச்ச. அப்புறம் என்ன? இது உள்ள இருந்ததே மஞ்சக்கரு. உள்ள மஞ்சளா எங்கடா இருக்கும்? சிவப்பா தாண்டா இருக்கணும். இது சிகப்பா இருக்குமா? ஆனா மஞ்சளா இருக்குதே. இது ஓபன் பண்ணி பார்த்தா மஞ்சளா தான் இருக்கும். சிகப்பா எப்படி இருக்கும்? பைத்தியக்காரன் வெள்ளை. எனக்கு மஞ்சள் பிடிக்காது, சிவப்பா தான் பிடிக்கும். சிகப்பானா இந்த பட்டை தான் இருக்கு. அது கருப்பா இருக்கு. சிகப்பா இருக்கு. கருப்பா இருந்தா நல்லாவே இருக்காது. தக்காளி தான் இருக்கு சிகப்பா. அது சாப்பிடுறியா? வேணாம், நீ சாப்பிடு. ஐயோ, எனக்கு சாப்பிடவே பிடிக்கல. நானு ஏன் ஊட்டி விடுன்னு சொல்லி தான் ஆசையா வர சொன்னா. உனக்கு எடுத்து வாயில வச்சுட்டே இருப்போல எப்ப பார்த்தாலும். எடுத்து வைக்கிறேன். நீ வாயில வச்சுனா எனக்கு வாய் தாங்காது. நீ என்ன தின்னு? ஐயோ பரவாயில்ல, ஒரே ஒரு லெக் பீஸ் அங்க மொழி மொழி இருக்கு, டேஸ்டா இருக்கும். நீ தானே டேஸ்டா சமைச்சிருக்கன்னு சொன்ன. அங்க என் லவ்வர் சண்டைக்கு வந்துருவான்டா வீடியோ பார்த்தா. ஏய், அத சொல்லிட்டு நான் சாப்பிடுறதா சாப்பிடாம அப்படியே ஏந்திரிச்சு போட்டா? தெரியாம புருஷனுக்கு தெரியாம லவ்வருக்கு தெரியாம வச்சிருக்கேன். இல்ல அதுக்கும் ஓட வைக்க பாக்குறியா? ஐயோ, நீ எத்தனை பேர் தான் வச்சிருக்க? நான் 10 பேருக்கு மேல வச்சிருக்கேன்.
அப்புறம் ஏன் என்கிட்ட வந்த? உனக்கு தேவைன்னா வச்சுக்க, இல்லைன்னா நான் அடுத்தால பாத்துக்கிறேன். சொத்துக்காக அலையறா போல இருக்கு. ஐயோ. நான் இன்னும் 10 பேரை வச்சுக்கேன். இந்த கஸ்டமரை முடிச்சு அடுத்த கஸ்டமர்கிட்ட போகணும். அவனுக்கு போய் இன்னொன்னு போய் தக்காளி சோறு செஞ்சு வச்சிருக்கேன் வீட்டுல, எடுத்துட்டு போய் அவனுக்கு கொடுக்கணும். ஓ, எனக்கு பிரியாணி, அவங்க தக்காளி சாதம். ஆமா. இன்னொருத்தனுக்கு தயிர் சாதமா? ஆமா, அவன் தயிர் சோறு திங்கதான். மிச்சர் வாங்கி கொடுப்போம். இன்னொருத்தருக்கு மிச்சர் வாங்கி கொடுப்பேன். மிச்சர் மாமா. ஏய், ஒரு வாய் ஊட்டி விடு. மயிறு திருடா மூட்டு. ப்ளீஸ் ஒரு வாய் ஊட்டி விடு திவ்யா. ஒரு வாய் ப்ளீஸ். தூக்கி அப்புறம் வச்சிருவா பார்த்து வச்சுக்க. தூக்கி போட்டுறாத, நான் பசியோட கிடக்குறேன். தின்னு 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 தின்னு. சரின்னு அப்பா, இவ்வளவு சட்டம் நெஞ்சடிச்சு வச்சிருக்க நாட்டுக்கு. என்ன ஊட்டி விட்டு கேப்பியா? வேணாம், நீ ஊட்டி விடுவானா ஒரு இதுவும் பண்ண வேணாம். போ, ஊட்டி போட இருந்துச்சு, வந்துட்டு அங்க இருந்து ஊட்டி விடுறதுக்கு. உனக்கு எழுதி வச்சிடறேன் இரு. எழுதி வைப்பியா? எழுதி வச்சிடறேன், நல்லா பெருசா எழுதி வைக்கிறேன். அதுல வந்து படுத்துக்கலாம் நீனு. வா. அப்ப எனக்கு இந்த தென்னந்தோப்பு மாந்தோப்பு கிடையாதா? உண்டு, எல்லாமே உண்டியா. அங்க போய் தக்காளி சாதம் செஞ்சு வச்சிருக்கேன், தக்காளி சாதம். அங்க போயிட்டு வா. ஏறி ஏறி என் கையால எழுந்துச்சு ஓடுறி. என் கையால சாப்பிடு. எழுந்துச்சு ஓடு. என் கையால சாப்பிட்டு என்ன சொன்ன? உனக்கு என் கையால சாப்பிடு எனக்கு எதுவுமே இல்லைன்னு அனுப்புறேன். எடுத்து வீசிடுவோம் தெரியுமா? போ. ஒரு பிரியாணி செஞ்சு வச்சுட்டு சொத்தை எழுதி கேக்குறா. ஒருவேளை பிரியாணி செத்துக்கு சொத்தை எழுதி வைக்கணுமா? நல்லா இருக்கு. இனிமே நான் தேடி வருவேன். வருவேன்.